இப்போ நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டெடி ஃப்ளோவில் ஒரு சம் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A turbine operating under steady flow condition received 4500 kg per hour. The steam entered the turbine at the velocity of 2800 meter per minute and elevation of 5.5 meter and a specific enthalpy of 2800 kJ per kilogram. It leaves the turbine at the velocity of 5600 meter per minute and elevation of 1.5 meter and the specific enthalpy of 2300 kJ per kilogram. Heat losses from the turbine to the surrounding amount to 60,000 kJ per hour. Determine the power output of the turbine. அதாவது ஒரு டர்பைனில் ஸ்டீம் பார்த்திங்கன்னா இன்லெட் வழியாக உள்ளே போயிட்டு அவுட்லெட் வழியாக வெளியே வருது. உள்ளே போகிற கேஸோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 2800 மீட்டர் பர் மினிட்ஸு. அந்த இன்லெட் பார்த்திங்கன்னா எலிவேஷன் டேட்டம்லேருந்து Z1 டிஸ்டன்ஸில் இருக்க அந்த Z1 பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர்ஸ். அதே மாதிரி வெளியே போகிற கேஸோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 5600 மீட்டர் பர் மினிட்ஸு. அதோட எலிவேஷன் டேட்டம்லேருந்து அது இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர்ஸ். இங்கே பார்த்தோன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் பார்த்திங்கன்னா 4500 கிலோகிராம் per hours இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற கேஸோட ஸ்பெசிஃபிக் என்தால்பி H1 = 2800 kJ per kilogram. வெளியே வரப்போ அதோட ஸ்பெசிஃபிக் என்தால்பி பார்த்திங்கன்னா 2300 kJ per kilogram. இந்த ஸ்டீம் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு வெளியே வரப்போ இங்கே ஒரு ஒர்க் க்ரியேட் ஆகுது. அந்த ஒர்க்கை அவுட்புட்டாக கிடைக்கிற ஒர்க்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் அப்போ ஹீட் லாஸ் ஆகுது. அந்த ஹீட் லாஸ் பார்த்திங்கன்னா 6000 kJ per hour. ஃபஸ்ட்டு நம்ம கியூஎன் டேட்டாலாம் எழுதிடுறோம். M0 = 4500 kg per hour. இது கிலோகிராம் per hours நம்ம கிலோகிராம் per செகண்ட்ஸ்க்கு மாற்றுறதுனால டிவைட் பை 3600 டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி C1 C2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா மீட்டர் பர் மினிட்ஸில் இருக்குது. அதை நம்ம மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றுறதுக்காக டிவைட் பை 16 போடுறோம். Z1 Z2 H1 H2 வேல்யூ அப்படி எடுத்துகிறோம். Qவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஹீட் லாஸ் ஆகாததுனால மைனஸில் எடுத்துக்கிறோம். கிலோஜூல் பர் ஹவர்ஸில் இருக்கிறத நம்ம கிலோஜூல் பர் செகண்டு மாற்றுறதுனால டிவைட் பை 3600 டிவைட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டெடி ஃப்ளோ ஈக்குவேஷன் தெரியும். Q - W = M0 × H2 - H1 ப்ளஸ் V2 ஸ்கொயர் - V1 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் G × Z2 - Z1. இதெல்லாம் நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே தெரியும். அது எடுத்து ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப நமக்கு வெலாசிட்டி V2 ஸ்கொயர் - V1 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா அதோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். அது பார்த்திங்கன்னா ஜூல் பர் கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஜூல் பர் கிலோகிராமை கிலோஜூல் பர் கிலோகிராமாக மாற்றுறப்ப 1/1000 இன்ட்டு பண்ணும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 2 × 1000 போட்டிருப்போம். அந்த ரைட் சைடு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சுருக்கிடுறோம். சுருக்கிற அந்த வேல்யூ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா -620.96 கிடைக்குது. இப்போ -W மட்டும் தான் வச்சுட்டு இந்த -4.44 என்ன நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் சம் பண்ணிட்டு கீழே வேல்யூ வரும். -W = -616.52. இப்போ ரெண்டு பக்கம் இருக்க மைனஸ் நான் கேன்சல் பண்ணிடுறேன். W = 616.52 kJ per second. இந்த கிலோஜூல் per secondன்றது நம்ம கிலோவாட்ஸ்னு எழுதலாம். அதனால் the output of the turbine W = 616.52 kilowatts. Thank you friends.